புதிய நேயர்களுக்கு வணக்கம். வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்மிடையே இணைந்து அந்தந்த துறை சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில நாளைய தினம் நீட் தேர்வு நடைபெற இருக்கு. சோ இந்த நீட் தேர்வுக்கு மாணவ மாணவிகள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ளணும், அந்த எக்ஸாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். அதை பத்தி நமக்கு சொல்றதுக்காக மிஸ்பா கெரியர் அகாடமியினுடைய நிறுவனர் மிஸ்டர் டேனியல் பிரதீப் நம்ம கூட இருக்காங்க. வாங்க சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி மிஸ்பா கெரியர் அகாடமி ஃப்ரம் கோயம்புத்தூர், ஸோ உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க. எஸ், வணக்கம். புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். மிஸ்பா கெரியர் அகாடமி கோயம்புத்தூரில் கடந்த 4 வருடங்களாக நீட் கோச்சிங் கொடுத்துட்டு வரோம். வெறும் நீட் கோச்சிங் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நிறைய கைடன்ஸும் நம்ம நிறைய மாணவர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அது மாத்திரமில்லை, இன்னும் நம்ம யூடியூப் சேனல்லையும் நிறைய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு இருக்கிறாங்க. ஸோ இத்தனை மாணவர்களுக்கு நம்ம ஒரு கடந்த 4 வருடங்களில் ஒரு 1000கணக்கான மாணவர்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக அவங்க நம்மளுடைய மருத்துவ மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய மருத்துவக் கல்லூரிகளில், இன்ஃபேக்ட் இன்னும் ப்ரியராக சொல்லணும் அப்படின்னா எல்லா மருத்துவக் கல்லூரியிலும் அட்லீஸ்ட் ஒரு மாணவராவது நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் இருந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையான விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். ஸோ மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி எட்டாக்கனியாக இருக்கக்கூடாது. எல்லா மாணவர்களுமே மருத்துவக் கல்வியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான முயற்சிகளையும் எல்லா விதமான உதவிகளையும் மிஸ்பா கெரியர் அகாடமி தொடர்ந்து வழங்கிட்டு வருதுங்க. சிறப்பு சார், வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு பெரிய ப்ரெஷர் அப்படின்னா நாளைய தினம் தான் சார் இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க பயிற்சி மேற்கொண்டதாக இருக்கட்டும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்கூல் எக்ஸாம்லேருந்து இப்போ வந்து நீட்டுக்கு வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாளைய தினம் வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும், ரொம்ப ப்ரெஷரில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கடைபிடிக்கணும்? கரெக்ட். நாளைக்கு ஆக்சுவலாக நீட் எக்ஸாமினேஷன் இருக்குது. நாளைக்கு மதியானம் கரெக்டாக 2 மணிக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. எல்லா மாணவர்களுக்குமே இந்த பதட்டம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த பதட்டத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ணி எக்ஸாமினேஷனில் இது வரைக்கும் அவங்க ஒரு வருஷம் படிச்சிருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் பண்ண மாணவர்கள்லாம் கூட இருப்பாங்க. ஃப்ரெஷராக +2 முடிச்சுட்டு போய் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும், எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும், அந்த டென்ஷனே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திடும். ஆக்சுவலாக எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு இது. நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதை மட்டும்தான் அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தேர்வை பற்றி நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை, ஒரி பண்ண வேண்டியது. இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம சொல்கிறது வந்து அதுதான், எக்ஸாமினேஷனை பற்றி பெருசாக பயப்படாதீங்க. எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். டென்ஷன் இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே பாதி கிணற தாண்டின மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துடும். மிச்ச கிணற நம்ம இது வரைக்கும் எவ்வளோ படிச்சிருக்கிறோமோ, மாணவர்கள் எவ்வளோ படித்து வச்சுருக்கிறாங்களோ அதை மாத்திரம் வச்சுட்டு அவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸாமினேஷனை நல்லபடியாக பாஸ் பண்ண முடியும், நல்லா எழுதவும் முடியும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ வந்து ட்ரெஸ் கோட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகும்போது என்ன மாதிரியான உடை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேத்துக்குமே இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ட்ரெஸ் கோடை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல்ல ஆண்களுக்கான இல்லை மாணவர்களுக்கான ட்ரெஸ் கோடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் லைட் கலர் ஷர்ட்ஸ் இல்லைனா லைட் கலர் ஃபேண்ட் அப்படிங்கிறது போட்டுட்டு போகலாம். ஒரு டோன்டு ஜீன்ஸோ அல்லது ரொம்ப கிழிஞ்சு போன ஜீன்ஸோ அந்த மாதிரியான வெளியிடங்களுக்கு போகக்கூடிய ஜீன்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நார்மல் காட்டன் பேண்ட், ஒரு ரவுண்ட் நெக் இருக்கக்கூடிய டிஷர்ட் போட்டுட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். அதுதான் அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரெஸ் கோடாக இருக்கும். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸுமே அதே மாதிரி தான் அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸில் போகலாம். ஆனால் பொதுவாக நீட் எக்ஸாமினேஷனில் இந்த ஷால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் ஹேரில் போகக்கூடாது, டை பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓப்பன் ஹேர்லேயோ இல்லை போனி டைல்லையோ போகலாம். ஸோ கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் அண்ட் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவசியம். பொதுவாக ட்ரெஸ்ஸில் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இல்லை பிரிண்டட் டெக்ஸ்ட் மாதிரியெல்லாம் நிறைய ஸ்லோகன்லாம் போட்டிருப்பாங்க டிஷர்ட்டில். அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இல்லாதபடி ஒரு பிளைன் டிஷர்ட் இல்லைனா பிளைன் ஷர்ட்டாக இருந்தாலுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடாமல் ஒரு ஹாஃப் ஸ்லீவ் இருக்கக்கூடிய ஷர்ட் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்து ஹாஃப் ஸ்லீவ் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு போகலாம். ஜீன்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி லெகின்ஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. நார்மல் காட்டன் பேண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ரொவைடட் ஸ்கூல் யூனிஃபார்மில் அவங்களுடைய லோகோலாம் இல்லாமல் பிளைன் யூனிஃபார்மாக இருக்குது. அதில் டெக்ஸ்சர் இருக்கலாம், கட்டம் போட்டு இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான ட்ரெஸ்
ட்ரெஸ்ஸஸில் போடுறது அப்படிங்கிறது நல்லது. டார்க் கலர் ட்ரெஸ் போடாமல் ஒரு லைட் கலரில் போனால் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும், மாணவர்களுக்கு அது ஒரு நல்ல ஆம்பியன்ஸாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல, இந்தியா ஃபுல்லாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாணவர் வந்து இந்த ட்ரெஸ் கோட்னால எல்லா வருஷமும் பாதிக்கப்பட்டுறாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் கேரளாவில் ஒரு சில இன்சிடென்ட் நடந்துச்சு, வேறு மாநிலங்களில் ஒவ்வொரு இன்சிடென்ட்டில் சில மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து பார்த்துட்டே வரதுனால தான் எல்லா வருஷமும் ட்ரெஸ் கோடை பற்றி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுங்க அப்படிங்கிற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரோம். ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து சில பேர் கண்ணுக்கு கண்ணாடி போடுவாங்க, ஸ்பெக்டக்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பற்களுக்கு வந்து கிளிப் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி இது ஃபாலோ பண்ணலாம்? கரெக்ட், நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இன்கேஸ் கண்ணாடி போடுறதா இருந்தால் கூலர்ஸ் வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பவர் கிளாஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக போட்டுட்டு போகலாம். பவர் கிளாஸஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மெட்டல் ஃப்ரேம்ஸ் இல்லாமல் நான் மெட்டல் ஃப்ரேம்ஸ், ஃபைபர் ஃப்ரேம்ஸோ இல்லைனா வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸோ இருக்கக்கூடிய பவர் கிளாஸஸ் போட்டு போனீங்க அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது. மெட்டல் டிடெக்டர் வச்சு ஃப்ரிஸ்கிங்கில் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து நான் மெட்டல் ஃப்ரேம்ஸ் இருக்கக்கூடிய பவர் கிளாஸஸ் போட்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் பற்களுக்கு போடக்கூடிய அந்த பிரேசஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதில் 2 டைப் இருக்குது. ஒரு சிலர் வந்து மெட்டல் பிரேசஸ் போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் நான் மெட்டல் பிரேசஸ் போட்டிருப்பாங்க. நான் மெட்டல் பிரேசஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது அலோவ் பண்ணுவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சிலர் ஃபோட்டோ எடுக்கும்போதே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிரேசஸ் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. நல்லா சிரிச்ச முகமாக பல்லு தெரிகிற மாதிரி சிரிச்சு எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோலேயே அட்மிட் கார்டில் ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோலேயே பிரேசஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரிஸ்கிங்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஒரு வேளை பிரேசஸ் போடக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு அந்த ஃப்ரிஸ்கிங் ஆஃபீஸர்கிட்ட எனக்கு இது வந்து இது என்னுடைய நீடுக்காக, என்னுடைய ஹெல்த்துக்காக நான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களையும் அலோவ் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் வராது. ஓகே. ஸோ இந்த அட்மிட் கார்டில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எப்படி சார் ஃபில் பண்ணணும்? அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 3 பேஜ் இருக்குதுங்க. அட்மிட் கார்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் நீட் அப்ளை பண்ணும்போது எதை அப்ளை பண்ணீங்களோ, எதை நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. சேம் ஃபோட்டோவை நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பேஜ் ஆஃப் த அட்மிட் கார்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4x6 இன்ச்சஸில் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு கீழேயே செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய மாணவர்களுக்கு நிறைய விதமான சந்தேகம். ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் போடணும். இப்போ உதாரணத்துக்கு ஐ டேனியல் பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஆஃப்னு சொல்லி ஒரு சின்ன டேஷ் கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. ஏன்னா நமக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் இதில் எந்த இது போடணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால் ரெசிடென்ட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல ஜென்ரிக்காக நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லி போடலாம். இல்லைனா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களோ, ஒரு வேளை சென்னையாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், ஈரோடாக இருக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான முறை. அண்ட் அட்மிட் கார்டில் நீங்கள் வேறு எதையுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட போகிறீங்க, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்ட போகிறீங்க, அதோடு சேர்த்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அங்கே ஒரு சின்ன காலம் கொடுத்துருப்பாங்க, அந்த காலமில் வைக்கணும். அண்ட் there will be 2 spaces for the signature. அண்ட் அந்த சிக்னேச்சர் பிளேசஸில் வந்து எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி அவங்க இன்விஜிலேட்டர் வந்து நீங்கள் இப்போ சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் அவங்க சைன் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடியே அதை சைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அட்மிட் கார்டில் 3 பேஜ் இருக்கும். நிறைய பேர் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது 4 பேஜ் வருது, 5 பேஜ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 பேஜ் தான் கரெக்டாக A4 ஷீட் சைஸ் வச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக 3 பேஜில் வரும். அந்த பேஜ் அட்மிட் கார்டு அப்படிங்கிறத நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் மேடம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீ எக்ஸாம் ப்ரொசீஜர் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸாம் ப்ரொசீஜர் பார்க்கலாம் சார். ஸோ நாளை தினம் நடக்க இருக்கு, இந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி கீப் அப் பண்ணணும்? கரெக்ட் மேடம். நாளைக்கு கரெக்டாக 2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது 3 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமுக்காக கொடுக்கப்படுகிற நேரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 200 கேள்விகள் அப்படிங்கிறது நீட் எக்ஸாமில் இருக்குது. டோட்டலாக டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா 200 மினிட்ஸ் இருக்கும். ஸோ 200 கொஷின்ஸுக்கு 200 மினிட்ஸ் அப்படிங்கிறதா அவங்க கொடுத்துருக்கிற டைம். ஆனால் அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸ் நம்ம வந்து 180 கொஷின்ஸ் தான் நீட்டில் வந்து இவங்க எழுதணும். ரிமைனிங் 20 கொஷின்ஸ் வந்து இவங்களுக்கு ஆப்ஷன்ஸில் சாய்ஸில் இவங்க விட்டுடலாம். ஏன்னா எல்லா இதுலையுமே 3 சப்ஜெக்ட் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. அப்போ 4 டிவிஷன்ஸில் 50 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 50 கொஷின்ஸில் 45 கொஷின்ஸ் இவங்க எழுதினா போதும். எல்லா செக்ஷன்ஸையுமே 2 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே. இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிசிக்ஸில் செக்ஷன் ஏ அப்படிங்கிறதுல ஒரு 35 கேள்விகள் இருக்கும், செக்ஷன் பியில் ஒரு 15 கேள்விகள் இருக்கும். இந்த 15 கேள்விகளில் 10 கேள்விகளுக்கு அவங்க பதிலளிச்சாங்க அப்படின்னா போதும். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பாட்டனி, அப்புறம் ஜுவாலஜி, இந்த 4 சப்ஜெக்ட்லையுமே 35 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எழுதலாம். எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதலாம்.
ரிமைனிங் இருக்கக்கூடிய செக்ஷன் பியில் 15 கொஷின்ஸில் அவுட் ஆஃப் 15 நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் எழுதினா போதும். ஸோ அந்த 10 கொஷின்ஸில் எந்த 5 கொஷினை விடணும் அப்படிங்கிறதுலையே நிறைய மாணவர்களுக்கு வந்து டைம் அப்படிங்கிறது வந்து போயிடுது. அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அண்ட் இது போக டைம் மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில டைம் எடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும்போது எக்ஸாமினேஷன் டைமில் கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரிசையாக கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசியாக லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் இருக்கும்போது ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் ஷேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஷேட் பண்ணுறாங்க. அப்படி நடக்கும்போது ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, எக்ஸாமினேஷன் டைமில் இந்த லாஸ்ட் மினிட் வர லாஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படிங்கும்போது பசங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு பயங்கர பயத்தோட தான், பதட்டத்தோட தான் தேர்வுக்கு போகிறாங்க. அப்போ அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ்னு சொல்லி இன்விஜிலேட்டர் சொல்லும்போது, அல்ல அங்கே இருக்கிற வால் கிளாக் அவங்க பார்க்கும்போது, அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் நம்ம எல்லாத்தையும் ஷேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துடுது. அந்த ப்ரெஷரில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொஷின் பேப்பரில் கரெக்டான பதிலை மார்க் பண்ணி வச்சுருந்தா கூட அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது அதை கரெக்டாக அவங்களால ஷேட் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து நிறைய நேரங்களில் நான் இத்தனை கொஷினை அட்டன் பண்ணாமல் வந்துட்டேன் சார், நான் இத்தனை கொஷின்ஸ் நான் எழுதலை, நான் எனக்கு தெரிந்த கேள்விகளை நான் விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுனா, நீட்டில் ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால சில தெரிஞ்ச கொஷின்ஸை விட்டுட்டு வர நிறைய மாணவர்களை பார்க்கும்போது அது நம்மளுடைய மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஸோ நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஃபெக்டிவாக இது பண்ணுங்கள். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம், இப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்லேயே நம்ம வந்து டெஸ்ட் எழுதி, மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண மாணவர்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஆன்சர் தெரிய ஃபில் பண்ணிட்டே வந்தால் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும். தெரிஞ்ச கேள்விகளுக்குமே பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நெகட்டிவ் மார்க்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 2 ஆன்சரை வந்து ஷேட் பண்ணிடுவாங்க சார். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன நடக்கும்? இது நல்ல கேள்வி மேடம். ஆக்சுவலாக ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் ஷேடிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஒரு கொஷினுக்கு ஒரு பதில் தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு பதிலை தான் நம்ம வந்து கரெக்டாக ஷேட் பண்ணணும். இப்போ ஷேட் பண்ணும்போது ஒருவேளை 2 ஆன்சர்ஸை ஒரே கேள்விக்கு நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது, இந்த இதில் ஓஎம்ஆர் ஷீட்டில் நெகட்டிவ் மார்க்கிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த கேள்விகளுக்கு சரியான பதில் இதுதான் அப்படிங்கிறது எது நமக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுதோ அந்த கேள்விகளை மட்டும் அட்டன் பண்ணாலே போதும். நம்ம வந்து நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடலாம். கெஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் இந்த கேள்விக்கு இதுதான் பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாக யூகித்து அல்லது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சரை ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள் சரியான பதிலளித்தால் 4 மதிப்பெண்கள் இருக்குது. ஆனால் அதே கேள்விக்கு நீங்கள் தவறான பதிலை கொடுத்துட்டீங்கன்னா -1 மார்க் அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க்கிங்காக போயிடும். அப்போது உங்களுடைய ஓவரால் ஸ்கோரை நீங்கள் அட்டன் பண்ணுற தவறான கேள்விகள் அப்படிங்கிறது வந்து கம்மி பண்ணிடும். இப்போ 1 மார்க் நீங்கள் குறைஞ்சிட்டீங்க அப்படின்னா கூட ஆயிரக்கணக்கான மாணவர்களை விட மருத்துவ கலந்தாய்வில் நீங்கள் வந்து பின்னாடி வந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மருத்துவ இடம், எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது வந்து இன்னொரு மாணவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டுரும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தெரிந்த கேள்விகளுக்கு மட்டும் பதிலளிக்கிறது அப்படிங்கிறது வந்து போதும். தெரியாத கேள்விகளை விட்டுட்டு வர்றதுங்கிறது வந்து புத்திசாலித்தனம். ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம நீட் எக்ஸாம் பற்றி பேசிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி இருக்கும்? எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் இருக்குது? எத்தனை சுற்றுகள் இருக்குது இதில்? கரெக்ட். மருத்துவ கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் ப்ராசஸில் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்தியாவில் அகில இந்தியா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்னு சொல்லுவோம். எம்சிசி இந்த கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. இந்த கவுன்சிலிங்லேயும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்லேயுமே, இப்போ தமிழகம் உட்பட பிற மாநிலங்களையும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் தனித்தனியாக நடக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். எல்லா கவுன்சிலிங்குமே 4 சுற்றுகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ முதல்ல நான் அகில இந்திய கவுன்சிலிங்கை பற்றி சொல்லிடுறேன். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டை நம்ம மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 4th ரவுண்டை ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முதல் சுற்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள், எத்தனை கல்லூரிகள் வேணாலும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு மாணவர் அவங்க நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வாங்கின மார்க்கை டிசைட் பண்ணிவிட்டு அவங்க எந்த கல்லூரியில் சேர போகிறாங்கங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் தான். அப்போ ப்ரியாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இப்போ கல்லூரிகளை வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சென்னை பேஸ்டு மாணவர்களாக இருந்தால் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் பேஸ்டு அவங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி உங்களுக்குன்னு சொல்லி எந்தெந்த ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற காலேஜஸை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் 15% இடங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா கீழே வருது. அது மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எய்ம்ஸ், ஜிப்மர், அப்புறம் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், AFMC இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே 100% சீட்ஸ் எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா மூலமாக தான் ஃபில் பண்ணப்படும். இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் சேர்வதாக இருந்தாலுமே அதுவும் ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங்கில் போய் தான் எடுக்க முடியும். மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா சீட்டுமே கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் நம்ம போய் சீட் அப்படிங்கிறது எடுக்க முடியும். அதர் தேன் கவுன்சிலிங் டைரெக்டாக நான் காலேஜ் போய் அப்ரோச் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த பர்சன் எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, இந்த பர்சன் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு காலேஜில் போய் டைரெக்டாக அட்மிஷன் அப்படிங்கிறது போட முடியாது. நீட் எக்ஸாமினேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது தான் இதனுடைய பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறோம். இதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2 விதமான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங். கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரிச்சிடுறாங்க. இப்போ வந்து தமிழகத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளிலேயே சில மாணவர்கள் படித்திருப்பாங்க. அப்படி படித்த மாணவர்களுக்காக தமிழக அரசாங்கம் வந்து 7.5 ரிசர்வேஷன் சொல்லி ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு செப்பரேட் கவுன்சிலிங் நடக்குது. அது மட்டும் இல்லை, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருப்பாங்க, PWD கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொடுத்து இந்த 3 ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங்க்கு மட்டும் ஆஃப்லைனில் லாஸ்ட் இயரில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போது மற்ற எல்லா கவுன்சிலிங்குமே ஆன்லைனில் தான் நடக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்டு, இப்போ வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாங்க, அவங்க CBSEயில் படிச்சிருப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு போர்டில் கூட படிச்சிருப்பாங்க, வெளிநாடுகளில் படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் 92.5 ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சீட்டு வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் நடக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்லூரிகளை வந்து நம்ம சில பிரிவுகளாக பிரிக்க முடியும். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்ன்னு ஒரு காலேஜஸை சொல்லலாம், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லி சில காலேஜஸை சொல்லலாம். அப்போது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் 3 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து லிங்குவஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி. இப்போ லிங்குவஸ்டிக் அப்படின்னா மலையாள மைனாரிட்டி காலேஜஸ்ன்னு சொல்லி நமக்கு கன்னியாகுமரியில் ஒரு கல்லூரி இருக்குது. அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்லி தமிழகம் ஃபுல்லாக ஒரு 6 கல்லூரிகள் அப்படிங்கிறது தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக, தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்குது. இதெல்லாம் லிங்குவஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ். இப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா தமிழகம் மட்டும் இல்லை, பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நல்ல மார்க் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் வந்து சீட் எடுக்க முடியும். ஆனால் இந்த லிங்குவஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும்தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள், பிறப்பால் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் அந்த கல்லூரிகளில் சீட் அப்படிங்கிறத எடுக்க முடியும். இது தவிர ரிலீஜியஸில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லி அது ஒரு 3 கல்லூரிகள் இருக்குது. அப்போ அந்த கல்லூரிகளையும் தமிழகத்தை சேர்ந்த கிறிஸ்தவ மாணவர்கள் மட்டும் அதில் சேர்ந்து இது பண்ண முடியும். இந்த என்டையர் ப்ராசஸுமே கவுன்சிலிங்கில் தான் நடக்கும். தமிழகத்திலையும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டை மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லுவோம், 4th ரவுண்டு ஸ்ட்ரே ரவுண்டுன்னு சொல்லுவோம். லாஸ்ட் இயரில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அடிப்படையில் ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வருது, அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸில் எத்தனை மாணவர்கள் சீட் எடுக்கிறாங்க, எவ்வளோ அன்ஃபில்டு சீட்ஸ் இருக்குது, இதை பொறுத்து லாஸ்ட் இயரில் நிறைய சீட் அன்ஃபில்டாக இருந்ததுனால ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ரவுண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் எல்லா சீட்டுமே அந்த 4 ரவுண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 4 சுற்றுகள் தான் பொதுவாக தமிழக மருத்துவ கலந்தாய்வில், அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வில் இருக்கக்கூடிய சுற்றுகளாக இருக்குதுங்க மேடம். ஓகே, ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி நான் ஒரு டீட்டெயிலாகவே சொல்லிட்டீங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்? கண்டிப்பாக மருத்துவ கலந்தாய்வுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாணவர், தமிழகத்தை சேர்ந்த மாணவர், அவங்க வந்து தமிழ்நாட்டு மருத்துவ கலந்தாய்வில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. அதில் முதல் முக்கியமான ப்ரைம் டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே படிச்சிருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. வித்தவுட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய சேவா சென்டரில் போய் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அப்போ அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம்.
அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்கு தேவைன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுக்கிறதா இருந்தால் நமக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி கேட்டகரி வைஸ், கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்யூனல் ரிசர்வேஷனில் சீட் அப்படிங்கிறத அவங்க எடுக்க முடியும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஜென்ரல் கேட்டகரி மாணவர்கள் அவங்க கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களுடைய மாணவர்களுடைய 10th மார்க் ஷீட், 11th 12th மார்க் ஷீட்ஸ், அப்புறம் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ், இதே மாதிரி அந்த ஸ்கூல்ல இருந்து அவங்க 6th இருந்து 12th வரைக்கும் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், இல்லை ஒரே ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம். அவங்க எந்தெந்த பள்ளிகளில் படித்தாங்களோ அந்தந்த பள்ளிகளில் இருந்தெல்லாம் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். இந்த மாணவர் இந்த பள்ளியில் இத்தனாம் ஆண்டு இந்த வகுப்பை படித்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கூல்லேயே ஒரு ஃபார்மேட் போட்டு அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இப்போ சில ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கும். இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவதற்காக அந்த மாணவருடைய இஎம்ஐஎஸ் நம்பரை லாஸ்ட் இயரில் வந்து ஒரு போர்ட்டலில் அப்லோட் பண்ணி இவங்கெல்லாம் 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டியை அவங்க செக் பண்ணி பார்க்கணும், அந்த போர்ட்டலில் அவங்க செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க எல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றதுனால அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவசியம். முக்கியமாக சொல்லணும்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுக்கு எந்த மாதிரியான குறைபாடுகளாக இருந்தாலும் நிறைய குறைபாடுகளை மருத்துவ கலந்தாய்வு நடத்தக்கூடிய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு சில பர்சன்டேஜ் ஆஃப் லிமிடேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ 40% கீழே இருந்தால் 40 to 80%, above 80% சொல்லி 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டு அதில் எந்த லெவலில் மாணவர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் டிசேபிலிட்டியை பொறுத்து அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நார்ம்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜில் போயிட்டு, மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க வந்து ஆஃப்டர் நீட் எக்ஸாமினேஷன் ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் அவங்க போய் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க கவுன்சிலிங்க்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இது தவிர்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி வாங்கணும். எதனால் அப்படின்னா இந்த லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் சேர்வதற்கு நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நமக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் நமக்கு கட்டாயம் தேவை. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லேயே படிச்சிருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு வேண்டியதில்லை. தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் சிபிஎஸ்சி போர்டில் படிச்சிருப்பாங்க, அவங்களும் வந்து லாஸ்ட் இயரில் கொடுத்த அறிவுரையின்படி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கிறாங்க அல்லது வெளிநாடுகளில் சிபிஎஸ்சியில் அப்ராட்லலாம் படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் சிபிஎஸ்சி படிச்சிருந்தாங்க, சிபிஎஸ்சி போர்டில் படிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். வந்ததுக்கப்புறம் இது தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இல்லை லாஸ்ட் இயர் நார்ம்ஸே ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வேண்டியிருக்காது. ஸோ இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மிக அவசியமான டாக்குமெண்ட்ஸாக இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து? ஓகே, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்கள் கொஸ்டினை கேளுங்க சார் கிட்ட. சார் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னீங்க. எஸ், எப்படி வந்து எந்த ஆர்டர்ல அட்டென்ட் பண்ணா வந்து சீக்கிரமா அட்டென்ட் பண்ண முடியும், நிறைய क्वेश्चंस அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கரெக்ட் மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கொஸ்டின். நீங்கள் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். இப்போ மாணவர்கள் எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னா பெரும்பான்மையான மாணவர்கள் பயாலஜிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து அது அவங்களுக்கு அது கொஞ்சம் தியரட்டிக்கல் பேப்பராக இருக்கிறதுனால ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மாணவரை பொறுத்து இது வந்து வேறுபடும். அப்போது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், பர்டிகுலர் கேண்டிடேட் எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கு போகிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ பயாலஜியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா let them start with biology. If they are strong in chemistry, let them start with chemistry. If they are strong in physics, let them start with physics. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எழுதக்கூடிய கொஷின்ஸ் வந்து தெளிவாக எனக்கு இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் தெரியும் அப்படின்னு தெரிஞ்ச கொஷின்ஸை மட்டும் எழுதிட்டு மற்ற தெரியாத கொஷினை கடைசியாக கூட டைம் இருந்துச்சு அப்படின்னா யோசித்து பார்த்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். தெரிந்த கொஷினை முதலையே எழுதி வச்சுறது, ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணிடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய டைமை வந்து ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ நம்மளுடைய வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி சார்பாகவும் மிஸ்பா கெரியர் அகாடமி சார்பாகவும் நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். இந்த ஹாஃப் அன் ஹவர் எங்களுக்காக இருந்து நீட் எக்ஸாம் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர்
பண்ணணும், எப்படி அதை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு இந்த அரை மணி நேரம் அழகான ஒரு விளக்கம் எங்களுக்கு கொடுத்தீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேடம். நாளைக்கு நடக்கவிருக்கிற தேர்வுக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க, நல்ல மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் சேரணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். மீண்டும் இன்னொரு வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.